அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் துளார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இப்போது வள்ளுவனுடைய மறையில் அறத்துப்பால் என்ற தொகுப்பில் துறவரையியல் என்பதிலே 36வது அதிகாரமாகிய மெய் உணர்தல் என்பதை காண இருக்கிறோம். மெய் உணர்தல் என்றால் என்ற இரண்டு வகையான மெய் என்பதற்கு இரண்டு வகையான பொருள் உண்டு தமிழில். மெய் என்றால் உண்மை, மெய் என்றால் உடம்பு. ரெண்டுக்கும் மெய் தான். கண்ணதா ஒரு பாட்டில் வரும், வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் கண் மீது காணும் கோலம் கண்ணோடு போகும் காலம் அப்படின்னு வரும். அதில் வரும்போது ஒரு வார்த்தை வரும், மெய் என்று மேனியை யார் சொன்னது அப்படின்னு வரும். அதாவது இந்த உடம்புங்கிறது பொய், ஆனால் இதுக்கு பேர் மெய்ன்னு இருக்கு. மெய்ங்கிறதே ஒரு பொய் இந்த உடம்புக்கு. இப்போ வள்ளுவன் மெய் உணர்தல்னா ரெண்டு அர்த்தத்தை சொல்லலாம். இந்த உடம்பினுடைய நிலையாமையை உணர்தல். இன்னொன்று, அப்போ இது இது பொய்னா மெய் ஒன்று இருக்கணுமா இல்லையா? உண்மையான மெய் அது. இந்த உடம்பை பொய்னா அப்போ மெய்ன்னு ஒன்று இருக்கும்ல. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் மெய். இந்த உடம்பு பொய், அதான் மெய் உணர்தல். உண்மை பொருளை உணர்தல். எல்லா விஷயங்களிலும் பார்ப்பதற்கு உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை எல்லா இடத்துலையும் மறைந்து தான் இருக்கும். பொய் தலைவிரித்தாடும், உண்மை மறைபொருளாகத்தான் இருக்கும். அந்த உண்மையை அறிவதற்குத்தான் பேர் மெய் உணர்தல். அதை துறவரையியல்ல வைத்தார். ஏன்னா நாம மெய்யை இல்லறத்தான் மெய்யை நிலை என்று நினைத்து கொண்டிருப்போம். இது மாற்றங்களுக்கு உட்பட்டது, அழியக்கூடியது. இப்போ அழிவில்லாதது ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருக்கு. அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு தான் பேர் மெய் உணர்தல். அறிதல் கூட கிடையாது, உணர்தல். கடவுள்ங்கிறவன் மெய், கடவுளுங்கிறவர் மெய் வச்சுக்குவோம், அல்லது உயிருங்கிறது மெய். இதை அறிய முடியாது, உணரத்தான் முடியும். நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அறிய முடியுமா, அறிவிக்க முடியுமா? ஆனால் உணர முடியும். ஒரு உயிரோடு இருக்கிறாருங்கிறத உணரவோ உணர்த்தவோ தான் முடியுமே தவிர அறிவிக்க முடியாது. இதுக்கு விஞ்ஞானத்தில் கூட எத்தனையோ பேர், ஒருத்தன் கோமா ஸ்டேஜில் இருப்பான், அவனுடைய உடல் வேலை செய்யாது, எந்த உறுப்புகளும் வேலை செய்யாது, ஆனால் உயிர் இருக்கும். ஆனால் அவனுடைய மெய்யானது, அதாவது உடம்பானது செயலிழந்து இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய உயிர் இருந்துகிட்ருக்கும். அது நமக்கு எப்படி தெரியும்? அதை ஒரு மருத்துவர் பரிசோதனை பண்ணி உணர்த்துறார், இன்னும் உயிர் போகலை, உயிர் இருக்கு. ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு எந்த வகையான உடல் அசைவும் இருக்காது. அதுக்கு பேர் கோமா ஸ்டேஜின்னு பேர். மூச்சு கூட விடுறானா இல்லையான்னு தெரியாது, மெதுவாக போயிட்டுருக்கும். அப்போ அதை ஒரு மருத்துவனாகிய ஒருத்தர் நமக்கு உணர்த்துறார். எப்போ உணர்த்துறார்? இப்போ உயிர் போயிடுச்சு, நீங்கள் தூக்கிட்டு போகலானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். அதுவரை நாம் பொய்யாக நம்பிக்கொண்டிருக்கோம், இருக்காரா இல்லையான்னு தெரியாது. இப்போ இதை வள்ளுவன் நமக்கு ஒரு மருத்துவனாக நமக்கு உணர்த்துகிறார். என்ன உணர்த்துகிறார்னா, பொருளல்லாற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு.
உண்மையில் பொருளற்றவைகளை பொருளாக கருதி உணர்கின்ற மயக்கத்திலேயே சிறப்பற்ற பலவகை பிறப்புகளும் உண்டாகின்றன. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மயக்கம் நீங்கிய குற்றமற்ற மெய்யறிவு உடையவர்களுக்கு அவ்வுணர்வு இருளிலிருந்து விடுபட்டு அடைகின்ற இன்பத்தை கொடுக்கும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயத்திலிருந்து நீங்கி தெளிவு பெற்ற மெய்யறிவாளர்களுக்கு இவ்வையகத்தினும் வானம் மிகவும் அண்மையிலானதும் உறுதியானதும் ஆகும். அது மேலுலகம் சுலபமாக கிடைக்குங்கிறார். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு ஐம்புலன்களின் உணர்வுகளை எல்லாம் முறைப்படியே பெற்றுள்ள போதிலும் பயன் ஏதும் இல்லை. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைய தன்னையோடு தோன்றினாலும் மயங்காமல் அப்பொருளின் மெய்யான இயல்பை தெளிவாக காண்பதே அறிவாகும். கற்றியண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் பற்றியண்டு வாரா நெறி. கற்க வேண்டிய கல்வியை கற்று மெய்ப்பொருள்களையும் அறிந்தவர் மீண்டும் இவ்வுலகில் பிறவிகளை தாம் எடுத்து வராத நெறியை மேற்கொள்வார்கள். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. என்றும் உளதான மெய்ப்பொருளை உள்ளம் ஆராய்ந்து அறிந்து விட்டதானால் மீளவும் தனக்கு பிறப்பு உள்ளதென்று அவன் எண்ண வேண்டாம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்புக்கு காரணமான அறியாமைகள் நீங்குவதற்கு சிறப்பான துணை எனப்படும் செம்பொருளை முயன்று காண்பதே மெய்யுணர்வு ஆகும். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தர் நோய். எல்லா பொருள்களுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கரிய துன்பங்கள் திரும்பவும் வந்து சார மாட்டார். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். காமம் வெகுளி மயக்கம் என்னும் இவை மூன்றின் பெயர்களை கூட உள்ளத்திலிருந்து அறவே நீக்கிவிட்டால் பிறவி துன்பம் கெடும். இந்த பிறவியை நீக்க வேண்டுமென்றால், பிறவி இல்லாமல் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் நமக்கு மெய் உணர்தல் வேண்டும். மெய் உணர்தல்னா என்றனா இந்த உடம்பினுடைய நிலையாமையை நாம் உணர வேண்டும். இந்த உடம்பு என்பது அழியப்போவது, இது நிலையானதல்லை. அப்போ நிலையான இன்பம் என்று ஒன்று இருக்கு. அதான் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ மெய்ப்பொருள்னா ஒரு பொய்ப்பொருள் இருக்கும், அது தோற்றத்தில் அல்லது ஒரு இதில் இதுதான் நாம் ஒரு வரையறை செய்வோம். ஆனால் உண்மை அது அல்ல. அதற்குள்ளே ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருக்கும். அந்த மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நமக்கு பிறவி என்ற இந்த பிணி நமக்கு சேராது. அதான் வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இந்த உடம்பினுடைய நிலையாமை, யாக்கையினுடைய நிலையாமையை நாம் உணர வேண்டும். அதான் துறவு. துறவு நிலைங்கிறது என்னன்னு கேட்டால், இந்த உடம்பு நமக்கு நிலையானதில்லை. அதான் ஒரு ஆழ்வார் அழகாக சொன்னார். வேத நூல் பிராயம் 100, வேதங்களில் வகுக்கப்பட்டிருக்க சுமார் 100 வயது வரை ஒருத்தன் ஆரோக்கியமாக வாழறான்னு. அதில் பாதி தூக்கத்தில் போயிடும். 10-15 வயது வரை பாலகனாக சிற்றின்பங்களில் நாடி நம்முடைய இது போயிடும். அப்புறம் மூப்பு வந்ததுக்கப்புறம் 40-45 வயதுக்கு அப்புறம் எல்லா வியாதியும் வந்துடும் வரிசையாக மூப்பு. அப்படிப்பட்ட நிலைமை நான் எப்படி ஒன்று நான் நினைக்கிறதுக்கு எனக்கு ஏது நேரம்? மெய் உணர்தல் எனக்கு ஏற்படாது. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகர்களானே அப்படின்னு பண்ணார். அதனால் மெய்ப்பொருள்ங்கிறது என்னன்னா, நம்ம கண்ணால் காணக்கூடிய பொருளெல்லாம் பொய்ப்பொருள். இதெல்லாம் அழியக்கூடிய பொருள். நம்மையும் நம்முடைய வளமான
காலத்தை அழிக்கக்கூடிய பொருள். ஆனால் நம்ம இதை தான் பொருள், மெய்ப்பொருள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான மெய்ப்பொருள் என்பவன் இறைவன் தான். அதான் போனதில் சொன்னால பற்றுக பற்றற்றான் பாதம்னார். அப்போ அந்த இறைவனுடைய சிந்தனையை உணர்தல். அப்போ அதுக்கு இந்த மெய் உணர்தல்னால் என்னன்னா, உண்மையாக நம்முடைய மெய்யினுடைய நிலையாமையை உணர்தல். இந்த மெய்க்கு உள்ள ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது, அதுதான் ஆத்மா, அந்தராத்மா. இந்த அந்த அந்தராத்மாவானது, ஜீவாத்மாவானது பரமாத்மாவை போய் சேருவதற்குள் பல்வேறு ஆசாபாசங்களிலே சிக்குடுவோம். அதான் போன இதில் அதைத்தான் சொன்னார். அப்போ உண்மையான மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது. அதாவது எப்பொருள் எத்தன்மையாயினும், பார்க்குறதுக்கு நல்ல விஷயமாக இருந்தால் கூட அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்கும். இப்போ வெளியில் நம்ம கண்ணால் காண்பதெல்லாம் பொய்யான தோற்றம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஒவ்வொரு அழகைக்குள்ளும் ஒரு கிழவி ஒளிந்து கொண்டு இருக்கிறாள். ஒரு அழகாக ஒரு பொண்ணை பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு அவள் அழகாக தெரிகிறா இப்போதைக்கு, ஆனால் அவளுக்குள்ளே ஒரு கிழவி ஒளிந்து கொண்டு இருக்கிறாள். ஒரு முதியவள் ஒருத்தி உள்ளே இருக்கானார். ஆனால் கொஞ்ச நாள் அவள் முதியவள் ஆகிடுவா. இப்போ இருக்கிற அழகு மாறிடும். அந்த அழகாக பட்டினத்தார் சொல்லுவார் ஒவ்வொரு பாடல்லையா, இந்த ஒரு பிறப்புல இருந்து ஒருவன் கடைசி நிலை வரைக்கும் அவன் அடையக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் அவனுடைய உடல் எப்படி இருக்கும், ஒரு மாதத்துக்கு கருவாக உருவாகும் போது அந்த உடல் எப்படி இருக்குது, அது வளர்ச்சி அடைந்து ஒவ்வொன்றா ஆகி அழகழகான தோற்றங்களை வர்ணித்து கடைசியில் சிவனிடம் போய் சேர்றது வரை எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத பாடலில் சொல்லுவார். அதுபோன்று அப்போ இந்த மெய்ப்பொருளை உணர்வது ஒரு துறவு நிலை. இது உடனே காட்டில் போய் தவம் பண்ணி தான் வரணுங்கிறது இல்லை. இல்லறையில் இருந்தால் கூட இதை உணர்ந்தால் இந்த மெய் என்பது மெய் அல்ல, மெய் என்பது பொய். உண்மையான மெய் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை நாம் எப்படி பராமரிக்கிறது, இது மெய் உணர்தல். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு பளிச்சுன்னு நல்லா இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், உண்பதற்கு சுவையாக இருக்கும், கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதற்குள்ளே உள்ள உண்மை பொருளை அறிவது தான் அறிவு. அதுதான் பேர் அறிவு. அறிவுனா நீங்கள் டிகிரி வாங்கிட்டேன், பட்டம் வாங்கிட்டேன், அது அறிவு கிடையாது. வள்ளுவன் அழகாக முதல்லே சொன்னான், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அந்த எல்லா வகையான எல்லாத்துக்கும் உயர்ந்த அந்த இறைவனுடைய திருவடியை நினைக்காவிட்டால் நீ கற்றதனால் ஆய பயன் என்கொள், நீ படித்ததுனால என்ன பிரயோஜனம்? இப்போ உண்மையான அறிவு என்பது அதனுடைய மெய்ப்பொருளை அறியணும். எப்பொருள் எத்தன்மையாயிரும், எத்தன்மைனா அது பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் சரி, ருசிப்பதற்கு சுவையாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அதுக்குள்ளே ஒரு மெய்ப்பொருள் இருக்குது. அந்த மெய்ப்பொருளை ஆராய்ந்து தெளிய வேண்டும். தெளிஞ்சாச்சுன்னா அவனுக்கு பிறவியாகிய துன்பம் கிடையாது, மறுபடியும் பிறக்க வேண்டியதில்லை. என்றைக்கு உணர்ந்துட்டோமோ, மெய் உணர்தல்ங்கிறது அதான். நம்முடைய உடம்பு யாக்கையுடைய நிலையாமை. அடுத்தது நாம் எது உண்மை பொருள், அந்த உண்மை பொருளை நாம் விரும்பணும். அது நிலையான பொருள், அதான் இறைவன். அதான் அழகாக சொன்ன, உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழு மனமே.
யாரை நினைக்கணும்னு கேட்டால் உயர்வர உயர்நலம் உடையவன், அதுதான் இறைவன். ஒரு ஆழ்வார் சொல்லுவார், இந்த மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கூறும் வையந்தோடும் நான் கூட மாட்டேன். இந்த மெய்யில்லாத இந்த வாழ்க்கை, மெய்யில் வாழ்க்கை, அதாவது மெய்யினா உண்மை, ஆனால் உண்மை இல்லாத வாழ்க்கை. மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கருதும் இந்த உடம்பு, நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்கள், இதெல்லாம் நிலையானது, இதுதான் உண்மையானது என்று நம்பக்கூடிய மெய்யில் வாழ்க்கையை மெய்யென நம்பும் வையத்தோடும் நான் கூட மாட்டேன் அப்படின்னு அரங்கனே ஆதலால் பிறவி வேண்டேன் என்பர். இந்த பிறவிங்கிறது வந்து விட்டது என்றால் இந்த பிறவியுடைய பயன் என்னன்னா, பிறவி கடல்ல இருந்து நீந்தி ஒரு உண்மையான நிலையை அடையணும். அதுக்கும் வள்ளுவனே சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனுடைய திருவடியை, அதான் மெய்ப்பதம், அந்த மெய் திருப்பதம், அதை நோக்கி நம்முடைய சிந்தனைகளையும் செயலையும் மாற்றிக்கொண்டால் இந்த பிறவியாகிய துன்பத்திலிருந்து விடுபடலாம். என்றும் உளதான மெய்ப்பொருளை உள்ளம் ஆராய்ந்து அறிந்து விட்டதானால் மீளவும் தனக்கு பிறப்பு உள்ளதென்று அவன் எண்ண வேண்டாம். அப்போ மெய் உணர்வு ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு இருக்காது. அதான் அது கடவுள் வார்த்தையுடைய அத்தனை பாசங்களும் இதுதான் சொல்லும், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கை ஆண்டும் இடும்பை இல. இது வேண்டும் இது வேண்டாம், வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சம் இல்லாத இறைவனுடைய திருவடியை நினைப்பவர்களுக்கு எப்பொழுதும் இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் அவர்களை அண்டாது. ஆகவே இந்த மெய் உணர்தல் என்பதை துறவர இயல்ல. நாம் எல்லாரும் துறவு என்ன நினச்சி கொண்டோன்னா உடனே காட்டில் போய் இருக்கிறதோ காய்கனிகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல, மனசளவில் துறவு. மனத்தளவில் இந்த 3 வகையான பற்றுக்களை நீக்கி மெய் அறிவு பெறுதல். எல்லாரும் அறிவு உள்ளவனாக இருப்பான், மெய் அறிவு, உண்மையான அறிவு, அல்லது இந்த உடம்பு நிலையற்றது என்ற அறிவு, ரெண்டையும் சொல்லலாம். இந்த உடம்பு நிலையற்றது, நாளைக்கு இந்த உடம்பு என்ன செய்யும்னு நமக்கே தெரியாது. நம்முடைய கை தான் நாளைக்கு வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. நம்முடைய கண்ணு தான் நாளைக்கு காலையில் எழுந்தால் கண்ணு தெரியும்னு சொல்ல முடியாது, காது கேட்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த உடம்பெல்லாம் எல்லாமே இது பேருக்கு மெய்யின்னு தமிழில் இருந்தால் கூட உண்மையிலே இது பொய். மெய்ங்கிறது என்ன? நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய ஜீவாத்மா தான் மெய். அதற்கும் நம்மை படைத்த இந்த பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து அதை அறிதல் தான் மெய் உணர்வு, மெய் உணர்தல் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராம ராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகிறோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அருளாத இறைவான் இதாராய் பறையில் ரொம்பாவாய். இன்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றையலோரம் பாவாய். செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று என்புருவரம் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.